யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட நீங்கள் ஒரு ப்ரைஸ் கேட்கும்போது, ஒரே சர்வீஸ்க்காக ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு 20,000-30,000 கேட்பாரு. இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு ரூ. 1,00,000 1,50,000 கேட்பாரு. ஸோ இப்போ இந்த ரூ. 1,00,000 1,50,000 கேட்குறவர் வந்துட்டு உங்களை ஏமாத்துறாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இங்கே சி வென் இட் கம்ஸ் டு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஒரு காலம் வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரே கைண்ட் ஆஃப் சர்வீஸ் இருந்துச்சு, ஒரே கைண்ட் ஆஃப் கேமராஸ் இருந்துச்சு, ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு கேட்டகரிஸும் அதிகமாயிடுச்சு, கேமராவோட மாடல்ஸும் அதிகமாயிடுச்சு. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் எத்தனை சர்வீசஸ் நீங்கள் கேட்குறீங்களோ, இப்போ கேண்டிட் என்றாலே வந்துட்டு இவர் பண்ணுற கேண்டிட் வேற இருக்கும், இவர் பண்ணுற கேண்டிட் வந்துட்டு வேற இருக்கும். இந்த வே ஆஃப் ஸ்டைல் மாறும். இந்த வே ஆஃப் ஸ்டைல் மாறும்போது அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் மாறும், லென்ஸ்லேருந்து லைட்லேருந்து எல்லாமே மாறும். ஸோ அப்போ இவர் யூஸ் பண்ணுற விஷயங்கள்ல இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ், நாட் ஜஸ்ட் இன் எக்யூப்மெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து, ஃபோட்டோ ரீடச் பண்ணுறதுலேருந்து, ஃபோட்டோ மேனிபுலேட் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் இங்கே மாற செய்யும். இது எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபரோட ஸ்கில் செட்டு. ஓகே, ஸோ சி எல்லாருக்குமே வேற வேற கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் தான் நீங்கள் எக்யூப்மெண்ட்டை விட அதிகமாக பார்க்க வேண்டியது அந்த ஃபோட்டோகிராஃபரோட ஸ்கில்ல. ஸோ அதுக்கான ப்ரைஸிங் தான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே டிஃபர் ஆகுது.